Am I audible? Okay. Um, okay. என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்கள். ஓகே. இப்போ செக் பண்ணுங்கள். லைக் நான் இப்போ ரீசெட் பண்ணிட்டேன், மைக்கை ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கிளியர் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் கிளியர் டைப் பண்ணுங்கள். ஓகே. பிரபா, அக்கம் பக்கம் நியூஸ், வீரா அண்ட் வெங்கடேஷ், க்ரீன் ஃபோக்கஸ், திருநாவுக்கரசு, ரவி அண்ட் அக்மல் அண்ட் ராஜராஜன் அண்ட் டி சங்கர் அண்ட் Venkatesh. Okay. Good. So good morning to everyone. Thank you so much for joining the session on this morning. Okay. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடியன்ஸ். ஓகே. ஸோ எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸை நம்ம பில்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. எதுக்காக அப்படின்னா ஒரு ஆடை வந்து எப்படி நீங்கள் திருப்பி ஒரே ஆளுக்கு நீங்கள் காமிக்கணும், ப்ளஸ் வந்து எப்படி ரீடார்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ் மூலமாக தான் நம்ம ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். ஓகே. ஸோ நிறைய ஆடியன்ஸ் இருக்குது. வெப்சைட்டில் இருக்க விசிட்டர்ஸை நீங்கள் வந்து லைக் வெப்சைட்டில் இருக்க விசிட்டர்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ ஆல் டூல்ஸ் போய்க்கோங்க. ஓகே. ஆல் டூல்ஸ் போய்ட்டு நம்ம ஆட்ஸ் மேனேஜர் நம்ம கவர் பண்ணிட்டோம், ஈவெண்ட்ஸ் மேனேஜர் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆடியன்ஸஸ் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஆடியன்ஸஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடியன்ஸ் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நீங்கள் கன்வர்ஷன் ஏபிஐயும் நீங்கள் அந்த லேண்டிங் பேஜில் மெட்டா பிக்சலும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்கள் டொமைனையும் நீங்கள் வந்து லைக் வந்து ஃபேஸ்புக்கில் ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கணும். கன்வர்ஷன் ஏபிஐயும் நீங்கள் உங்களோட டொமைனில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். கன்வர்ஷன் ஏபிஐ எப்படி டொமைனில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் இன்றைக்கி போட சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னோட டீமை போட சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்க ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. டிஜிட்டல் ஆட்டோமேஷன் ஆடியன்ஸ், லோக்கலிக் ஆடியன்ஸ். ஸோ கிரியேட் ஆடியன்ஸ் இதில் வந்து நான் பேஜை நான் மாற்றிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு கரெக்டான பேஜில் தான். ஸோ கிரியேட் ஆடியன்ஸ். ஓகே. கிளிக் கிரியேட் ஆடியன்ஸ். இதில் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்குது, லோக்கலிக் ஆடியன்ஸ் இருக்குது, சேவ்ட் ஆடியன்ஸ் இருக்குது. சேவ்ட் ஆடியன்ஸ்ன்றது வந்து நீங்கள் இப்போ ஏற்கனவே ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டம் ஆடியன்ஸ் பார்க்கலாம். கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வெப்சைட்லேருந்து நீங்கள் ஆடியன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். கஸ்டமர் லிஸ்ட் உங்கள் லேண்டிங் பேஜ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கஸ்டமர் லிஸ்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கஸ்டமர் லிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஆட் காமிக்கலாம். ஆப் ஆக்டிவிட்டிலேருந்து உங்கள் ஆப் இருந்துச்சுன்னா ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் இருக்க யூசர்ஸை நீங்கள் ரீடார்கெட் பண்ணலாம். ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி வந்து லைக் வந்து இதே இமெயில்ஸு லைக் வந்து இப்போ ஸ்டால் போடுறீங்க, நீங்கள் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைக் நீங்கள் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டியில் ஜென்ரேட் பண்ணுற லீட்ஸ் வந்து நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. கேட்டலாக் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஆடியன்ஸை நான் டேக் பண்ணது கிடையாது. வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, யூடியூப் வீடியோஸ் கிடையாது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸை நீங்கள் ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, லீட் ஃபார்ம் ஆடியன்ஸு, ஃபேஸ்புக்கில் ஈவெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஷாப் வந்து இந்தியாவில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஓகே. இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் வீடியோ இன்றைக்கி நம்ம வெப்சைட் காமிச்சிட்றேன், உங்களுக்கு கஸ்டமர் லிஸ்ட்டு காமிச்சிட்றேன், வீடியோ காமிச்சிட்றேன், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, லீட் ஃபார்ம்ஸு, இது எல்லாத்தையும் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. வெப்சைட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேற்று ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம் ஆக்சுவலாக. ஓகே. நேற்று நம்ம க்ரியேட் பண்ண ஆட்ஸோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நேற்று இது நம்ம க்ரியேட் பண்ண ரிசல்ட்ஸ் ஆக்சுவலாக. நேற்று ரெண்டு நாளும் நம்ம க்ரியேட் பண்ண ஆட்ஸோட ரிசல்ட் ஓரில் வந்து 296 லீட்ஸ் கரெக்டாக இருக்குது. நான் நேற்று செக் பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஃபண்ட்ஸ் நான் லோட் பண்ணாதனால நேற்று 595 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. பட் இது வரைக்கும் நமக்கு ஆர்டர் எதுவுமே வரல ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி திருப்பி நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டினியூ பண்ணிவிட்டு லைக் வந்து நம்ம செக் பண்ணலாம் எவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் ஆக்சுவலாக. யூஸ்வலாக வந்து லைக் வந்து நான் இன்னொரு கேம்பெயின்ஸ் காமிக்கிறேன். லைக் ஏற்கனவே நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் காமிக்கிறேன். ஓகே. ஸோ அது வந்து ஷாப்பிங் கேம்பெயின்ஸு. ஸோ அதில் எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மொமெண்ட். ஓகே.
ஸோ லீடோட ஆடை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கேம்பெயினில் வந்து கன்வர்ஷன் கேம்பெயின்ஸோட ரிசல்ட்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன். அதுக்கடுத்து நம்ம லீட் கேம்பெயின்ஸில் இந்த லீட் கேம்பெயின்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, கேம்பெயின்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கேம்பெயின் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் செட் போய்க்கோங்க. ஆட் செட்டில் போயிட்டு ஸோ ஏற்கனவே 3 ஆட் ஆக்டிவாக இருக்குது. இப்போ 10 ருபீஸ் 11 ருபீஸ் 10 ருபீஸ் ஈக்குவலாக தான் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு FOS சூஸ் பண்ணிக்கணும். ஆட்ஸ் போங்க. அந்த ஆடில் நம்ம 2 ஆட் இருக்குது ஆக்சுவலாக. 2 ஆடில் எது பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஈக்குவலாக பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா விட்டுருங்க ஆக்சுவலாக. இல்லை அப்படின்னா இப்போ 12 ருபீஸ் இருக்குது. ஓகே, இந்த ஆட் வந்து 12 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஆடை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா கேரசல் ஆட்ஸ் வந்து 9 ருபீஸ் இருக்குது. ஸோ என்னோட பட்ஜெட் வந்து 9 ருபீஸ்க்கு நான் கேரசல் ஆட்ஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து அடுத்த கேம்பெயின் அடுத்த ஆட் செட் சூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்த ஆட் செட் சூஸ் பண்ணுறேன். அடுத்த ஆட் பார்க்குறேன். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப மல்டிபிள் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். எந்த ஆட் பெண்டிங் ஆகுதோ அந்த ஆட்டுக்கு நீங்கள் பட்ஜெட் கொடுத்துடணும். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜ் ஆட்ஸ் வந்து 13 ருபீஸ் இருக்குது. லைக் கேரசல் ஆட்ஸ் வந்து 10 ருபீஸ் இருக்குது. ஓகே, ஸோ கேரசல் ஆட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நான் இதுலேயும் நான் இமேஜ் ஆட்ஸை நான் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து அட்வான்டேஜ் கேம்பெயின்ஸ் போகிறேன். ஆட்ஸ் பார்க்குறேன். அது எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக. இமேஜ் ஆட்ஸ், கேரசல் ஆட்ஸு. ஸோ 2 வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது நான் இப்போதைக்கு நான் அப்படியே விட்டுறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பட்ஜெட் வந்து எதுக்கு கேரசல் ஆட்ஸுக்கு நம்ம இமேஜ் ஆட்ஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எல்லா பட்ஜெட்டுமே கேரசல் ஆட்ஸ்க்கே கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக. ஆட் செட் வைஸாக நம்ம ஏதாவது ஆட் செட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன். இப்போ நம்ம ஆட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு ஆக்சுவலாக. இப்போ ஆட் செட் வைஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இன்றைக்கி அப்படியே விட்டுறலாம் ஆக்சுவலாக. ஓகே, இதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆட் செட் அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த ஆட் செட்டை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடணும். ஓகே, ஸோ மற்ற இதுக்கு வந்து நம்ம வந்து கேம்பெயின் வந்து நம்ம வந்து பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு நான் இந்த பட்ஜெட் நான் இது பண்ணல. இது ஏன்னா நம்ம கேம்பெயின் பட்ஜெட், பட் ஆட் செட் பட்ஜெட்டை நம்ம ஆட் செட்டில் போய்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேம்பெயின் ஆப்டிமைசேஷன் வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒன்ஸ் யூஸ்வலாக வந்து 3 டேஸ் இல்லைனா 4 டேஸ், ஃபஸ்ட்டு 4 டேஸ் வந்து விட்டுற சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக. 4 டேஸ்க்கு அப்புறம் டெசிஷன் எடுக்க சொல்லுவாங்க. பட் நான் யூஸ்வலாக வந்து 2 டேஸ்லேயே வந்து நான் கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஆக்சுவலாக. ஓகே, அது வந்து உங்கள் ஆட் செட்டை பொறுத்து. ஏன்னா ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் வேறு வேறு ட்ரைனிங் இருக்கும். ஸோ என்னோட ஆட் செட்டுக்கு பண்ண சில ரூல்ஸ் வந்து உங்களுக்கு சில டைம்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா என்னோட இருக்கிற லேர்னிங் வேறு, உங்கள் ஆட் செட் இருக்கிற லேர்னிங் வேறு ஆக்சுவலாக. பட் யூஸ்வலாக வந்து லைக் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகும். உங்கள் ஆட் செட் வந்து உங்கள் பையர் பர்சனாக வந்து கிளியராக கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் 2 டேஸில் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஓகே, ஸோ ஆட் செட் ஆப்டிமைசேஷன், அதாவது லீடை வந்து ஒரு லீட் ஆட்ஸை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்ற உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் கிளியர் இல்லைன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சாட்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நேற்று வந்து இந்த ஆட் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். லைக் வந்து லீட் ஷாப்பிங் கேம்பெயின், அது கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். கன்வர்ஷன் கேம்பெயின்ஸில் இது வரைக்கும் நமக்கு ஒரு ஆடு வரல, ஒரு ஆர்டர் வரல ஆக்சுவலாக. ஓகே, 595 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. பட் ஒரு ஆர்டர் வரல. நம்ம இன்றைக்கி விட்டுறலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஆர்டர் வந்தாலே நமக்கு வந்து இப்போதைக்கு 595 ருபீஸ், 1000 ருபீஸ் நம்ம ஒரு ஆர்டர் வந்தாலே நம்ம போட்ட பணத்தை நம்ம எடுத்துடலாம் ஆக்சுவலாக. ஓகே, பட் இதில் என்ன ஃபனலில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஆட்டோமேட் பிஸ்னஸில் போகிறேன். ஓகே, ஃபனலில் நம்ம என்ன ஈவெண்ட் நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். 1 செகண்ட் இருக்கு. ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மீன் டைம் வந்து நான் இது லோட் ஆகிட்டு இருக்க போது வேறு ஒரு கேம்பெயின் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இப்போ இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டில் சேல்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் AC 499 கேம்பெயின் ஒன்று இருக்குது. ஸோ இதை மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. மேக்ஸிமம் அந்த கேம்பெயினில் மட்டும் நமக்கு எவ்வளோ ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே,
எவ்வளோ ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் டைம் ஆகுது லோட் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ செகண்ட். ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1481 ஆர்டர்ஸ் வந்து இந்த கேம்பெயினில் மட்டும் ரிசீவ் ஆயிருக்கு. 152 ருபீஸ் வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே, ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து 152 ருபீஸ் இந்த கேம்பெயினில் மட்டும் ஒரு 2,26,000 ஸ்பெண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது ஆக்சுவலாக 499 ருபீஸ் வந்து ஆர்டர் நம்ம இதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 499 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 3x கிடைக்குது ஆக்சுவலாக. பட் இந்த டேட்டா வந்து ரொம்ப அக்யூரேட் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து லைக் 10% வரைக்கும் டீவியேஷன் இருக்கும். அதாவது லைக் இது வந்து 1481 அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு 150 ஆர்டர்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ 1300 ஆர்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரேசர் பேமெண்ட் பேஜ் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு அதில் ஒரு 150 ஆர்டர்ஸ் வந்து 200 ஆர்டர்ஸ் வந்து மிஸ் மேட்ச் இருக்கும். ஓகே, 200 ஆர்டர்ஸ் மிஸ் மேட்ச் இருக்கும். ஸோ இது அப்படி நம்ப முடியாது. 10% டிவிஷன் இருக்கும். அதுக்கும் மேலே உங்களுக்கு டிவிஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் வந்து ப்ராப்பராக வந்து பிக்சல் செட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, அதாவது வந்து 2 ஈவெண்ட்டுமே நீங்கள் ப்ரௌசர் ஈவெண்ட்டும் சரி, ப்ரௌசர் ஈவெண்ட்டையும் சரி ப்ளஸ் சர்வர் ஈவெண்ட்ஸும் ரெண்டுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் என்ட்ரி காமிக்கும். அதாவது கன்வர்ஷன் ஏபி மெட்டா பிக்சலும் சேர்த்து பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பிக்சலை வந்து நீங்கள் பேஜில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த யூசர் வந்து 2 தடவை அந்த பேஜை லோட் பண்ணால் கூட உங்களுக்கு 2 ஆர்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு வந்து என்ன பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் கன்வர்ஷன் ஏபியை வந்து உங்கள் சிஆர்எம்மில் செட் பண்ணணும். நீங்கள் சிஆர்எம்மில் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ஃபேஸ்புக் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஓகே, ஃபேஸ்புக்கோட மெஷின் லேர்னிங் அல்காரிதத்துக்கு வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஸோ தட் இதான் எங்கள் கஸ்டமர், இது வந்து இதே மாதிரி இருக்க மற்ற கஸ்டமரை ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேஸ்புக் வந்து இந்த காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து இதோட ப்ரைஸ் என்ன, 499 இது செல்லிங் ப்ரைஸ் என்ன, இந்த காஸ்ட் பர் ரிசல்ட்ன்ற இதுவும் வந்து ரெண்டுமே டேட்டா ஃபேஸ்புக் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஏற்கனவே ஆட் ப்ராஃபிட்டபுளாக வருது அப்படின்னு எடுத்துக்கிறோம் 2 டைம் இருக்கிறப்ப. ஏன்னா 2 ஆர்டர் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஏற்கனவே ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதை அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேஸ்புக் நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணுறப்ப ப்ராப்பராக நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து சிஆர்எம்மில் வந்து கன்வர்ஷன் ஏபியை வந்து பக்காவாக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட் இஷ்யூ வராது ஆக்சுவலாக. அதாவது ஈவெண்ட்டை வந்து 2 தடவை டூப்ளிகேட் காமிக்கிற இஷ்யூ உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈவெண்ட்ஸில் நம்ம சிஆர்எம் நம்ம ஃபனல் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபனல் தான் நம்ம பாஸ் பண்ணோம். சாரி, V2 பாஸ் பண்ணோம். சாரி, நேற்று டூப்ளிகேட் பண்ணி நம்ம V2 நம்ம பாஸ் பண்ணோம். ஃபனல் V2. ஓகே,
ஓகே. ஓகே. ஸோ இதில் நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸ்டாட்ஸ் கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ஆர்டர் எதுவுமே வரல. பட் 33 பேர் வந்து 33 பேர் வந்து ஆப்டின் லீட்ஸாக கலெக்ட் ஆயிருக்கு நமக்கு ஆக்சுவலாக. ஓகே, 6 பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அபண்டன் கார்ட். ஓகே, 6 பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் நமக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே வரல ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த 6 பேத்துக்கு வந்து நம்ம அபண்டன் கார்ட் ஆட்டோமேஷன் இருக்குது ஆக்சுவலாக. அபண்டன் கார்ட் ஆட்டோமேஷன் நம்ம செட் பண்ணலாம் ஒன்று. ஓகே, ஸோ இந்த 36 லீட்ஸ் இப்போ கலெக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மீதி 35 லீட்ஸ் வந்து நமக்கு 0 ரூபீஸில் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு அந்த லீடுக்கு எந்த காசுமே இல்லை. ஸோ நமக்கு இன்னும் 1000 ரூபீஸ்க்குள்ள நம்ம ஒரு ஆர்டராக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம லீட்ஸ் வந்து நம்ம 0 ரூபீஸில் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த 1000 ரூபீஸ்க்கு நம்ம 10,000 ரூபீஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நம்பர் வந்து ஒரு 360 வருது ஆக்சுவலாக. ஓகே, இந்த நம்பர் ஒரு 360 வரும். இந்த 360 ரூபீஸில் 360 லீட்ஸில் உங்களுக்கு 10,000 ஒரு 8 ஆர்டரில் 10 ஆர்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க. அந்த 10,000 ரூபீஸில் 10 ஆர்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்ட பணம் ரெக்கவர் ஆயிடும். ஆனால் அந்த 350 லீட்ஸ் வந்து உங்களுக்கு 0 ரூபீஸில் ஜென்ரேட் ஆகும். அந்த 350 லீட்ஸை வந்து நீங்கள் ஃபனல் இது வந்து ஆக்சுவலாக வந்து 4 ஸ்டேஜ் ஃபனல் ஆக்சுவலாக. இந்த ஃபனலில் வந்து நிறைய ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லைக் 10 ஸ்டேஜ், 20 ஸ்டேஜ், 30 ஸ்டேஜ்னு சொல்லிட்டு அதாவது பையர்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஜேர்னியும் நீங்கள் மூவ் பண்ணலாம். அது ஆக்சுவலாக நாங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் தான் அந்த மல்டி ஸ்டேஜ் ஃபனலை வந்து நாங்கள் நடத்துவோம் ஆக்சுவலாக. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு ஃபனல் விஸ்டர் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறீங்க, அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறீங்க, அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறீங்க, அடுத்த ஸ்டேஜ். ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். ஓகே, இது வந்து நமக்கு அந்த 4 ஸ்டேஜஸில் இருக்க ஃபனல். இதில் இந்த டேட்டா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, மொத்தம் 100 பேர் வந்து நம்ம கொடுத்த வந்து 500 ரூபீஸ்க்கு வந்து ஃபேஸ்புக் வந்து 100 பேர்த்த அந்த லேண்டிங் பேஜில் டிராஃபிக் ரீடைரக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபீஸ். ஓகே, ஒரு விசிட்டருக்கு வந்து 5 ரூபீஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம். 500 ரூபீஸ் கூட நமக்கு ஆட் காஸ்ட் இருக்குது. 5 ரூபீஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ 100 பேர்த்த வந்து நமக்கு அந்த பேஜ் வியூவில் லோட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக டிராஃபிக் வந்துருக்கு. அந்த 100 பேர்த்தில் வந்துட்டு யூனிக்காக இருந்தது வந்து 84 பேர் தான். ஸோ டபுள் என்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 84 பேர் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 ரூபீஸ்க்கு வந்து விசிட்டர் வந்து அந்த பேஜுக்கு வந்து லோட் பண்ணியிருக்கோம். பேஜுக்கு வந்து நம்ம டிராஃபிக் ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். வந்த விசிட்டரில் 36 பேர் வந்து நமக்கு லீடு கிடச்சிருச்சு, கான்டாக்ட் கிடச்சிருச்சு. மீதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம குக்கியில் இருக்காங்க ஆக்சுவலாக. அதாவது இந்த 36 பேரில் இந்த 36 பீப்புள் இந்த 36 பீப்புளில் நான் ஒரு மேத் காமிக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மொமெண்ட். ஓகே, நான் ஆக்சுவலாக ஸ்க்ரீன் மாற்றுறேன். இப்போ கொஞ்சம் மாறும். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட். நான் ஸ்க்ரீன் ப்ராப்பராக நேவிகேட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீன் சேஞ்சுன்னு போடுங்க ஆக்சுவலாக. ஓகே, நான் ஸ்க்ரீன் மாற்றிருக்கேன். மேபி இட் மே டேக் சம் டைம் ஃபார் நேவிகேஷன். ஓகே, ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீன் சேஞ்சுன்னு போடுங்க. ஓகே, ஓகே. ஸோ நான் உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. யசீந்திரன் தேங்க்யூ, ஜெகதீஷன் தேங்க்யூ. ஓகே, ஏன்னா எனக்கு எனக்கு கிளியராக இங்கே என்னால் பார்க்க முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சேஞ்ச். ஓகே, பெயின். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஓகே, நம்ம வந்து ஃபனல் காமிச்சிடுறேன். அதாவது ரீடார்கெட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்துலாம். 1 செகண்ட் இருங்க, நான் திருப்பி ஃபனலை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து இதுதான் நமக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ 84 இங்கே 84 36. ஓகே, மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஆப்டின், இன்டர்ன்ஷிப், அப்புறம் தேங்க்யூ பேஜ். ஓகே, ஸோ இது வந்து இது வந்து ஆப்டின் பேஜ். ஓகே, ஸோ இது வந்து ஆப்டின் பேஜ். ஓகே, ஆப்டின். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அப்சல் பேஜ் ஆக்சுவலாக இருக்குது. இது வந்து அப்சல். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்துச்சுன்னா ரியலி சாரி. ஓகே, இது வந்து இன்டர்ன்ஷிப், பெய்டு தேங்க்யூ. ஓகே, இது வந்து அதாவது பெய்டு தேங்க்யூ. இன்னொன்று வந்து அவங்க பண்ணலை ஆக்சுவலாக. ஓகே, அவங்க ஆக்ஷன் எடுக்கலை, ஃப்ரீ. அதாவது யூசர் வராங்க, யூசர் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ கெட் ருப்பி. ஓகே, யூ கெட் அ ருப்பி ஹியர். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 999 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஓகே, 999 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 500 நம்ம செலவு பண்ணி 500 செலவு பண்ணியிருக்கிறோம். ஒரு அப்ராக்சிமேட் வச்சுக்கலாம். 500 செலவு பண்ணியிருக்கோம். 500 ருபீஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நமக்கு இந்த ஃபனலில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, டேட்டா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஃபனலில் என்ன கிடச்சிருக்குன்னா வந்து 100 விசிட்டர்ஸ், அதாவது 84 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, இந்த 500 ருபீஸ்க்கு வந்து ஃபேஸ்புக் வந்து நமக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்து 84 பேர் அனுப்பியிருக்கு. ஓகே, 84 பேர் அனுப்பியிருக்கு. இந்த பேஜில் வந்து ஒரு ஆப்டின் ஃபார்ம் இருக்குது. இந்த 84 பேர் இந்த 84 பேரில் இந்த 84 பேரில் நமக்கு கிடைச்ச ஆப்டின் வந்து 36 ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 36 பேர் இந்த பேஜுக்கு வந்திருக்காங்க. ஓகே, 36 பேர்த்தில் இது வரைக்கும் நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கல, 0 ஆர்டர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1000 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஆர்டர் கிடச்சிச்சுன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ், அதோட வேல்யூ வந்து 1000 ருபீஸ். இப்போ 500 ருபீஸ்க்கு 1000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் சில சமயம் இன்கேஸ் ப்ராஃபிட் வரல, இது 1000 ருபீஸாக இருக்குன்னு வச்சுக்கோமே, 1000 ருபீஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ், பிரேக் ஈவன். ஓகே, பிரேக் ஈவனு, நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஆனால் நமக்கு வந்து இதெல்லாமே அபண்டன்ட் கார்ட். ஓகே, 35 பேர் அபண்டன்ட் கார்ட்டில் இருக்காங்க. பேமெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் வாங்கலை ஆக்சுவலாக. ஓகே, மீதி 84 பேர் பேஜ் வியூவில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து மார்க்கெட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எடுக்கிற ஆர்டர்ஸ்னு வச்சுக்கிறோமே. ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம எடுத்த அந்த ஒரு ஆர்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து 36 பேர். ஓகே, இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து 84 மைனஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் அப்ராக்சிமேட்டாக இதில் இன்னொரு 50 பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 36. இது வந்து வந்து அபண்டன்ட் கார்ட் ஆடியன்ஸ், இதில் 50, அப்புறம் ப்ராட் ஆடியன்ஸ் மற்றவங்க ஆக்சுவலாக. இப்போ நம்ம சேல் வந்து இந்த ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கு. ஓகே, இது வந்து இந்த 36 வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். அவங்க ஈஸியாக வந்து திருப்பி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆடு காமிச்சிங்கன்னா இந்த 36 பேர்த்த வாங்கலாம். ஓகே, 36 பேர்த்த நீங்கள் ஆர்டரை கொண்டு வந்துடலாம். இந்த 50 பேரும் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ மணி வந்து நமக்கு வந்து இப்போ எங்கே இருக்குன்னா இந்த 36 பேர்த்திட்ட இருக்குது, ப்ளஸ் இந்த 50 பேர்த்திட்ட இருக்குது. இது வந்து ஒய்டர் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ மேபி இது லுக்கலைக் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. இது லுக்கலைக் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆடியன்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 84 பேர், இந்த 84 பேர்த்தையும் இந்த 84 பேர்த்தையும் லேண்டிங் பேஜ் ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த 36 பேர்த்தை வந்து ஹாட் ஆடியன்ஸ். ஓகே, ஹாட் ஆடியன்ஸ் வச்சுக்கலாம். இது வேணும்னா நம்ம
வார்ம் ஆடியன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வார்ம் ஆடியன்ஸ், இது ஹாட் ஆடியன்ஸ். இவங்களுக்கு ஆடு காமிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, இவங்க வந்து இந்த ஒரு ஆள் வந்து கஸ்டமர். ஓகே, ஸோ இந்த இந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, லைக் இங்கே வந்து நமக்கு வந்து இப்போ வந்து 84 பேர் வந்துருக்காங்கன்னா இதை வந்து 8400 மாற்றுங்க. ஓகே, இது வந்து லைக் 3600 வரணும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து 3200 ஒரு 100 ஆர்டரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதிக காசு செலவு பண்ணுறப்ப. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கஸ்டமர் நம்ம 100 ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 100 ஆடியன்ஸை வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் லுக்கலைக் ஆடியன்ஸ். அவங்கள மாதிரி இருக்க மற்ற ஆடியன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அது பேர் லுக்கலைக் ஆடியன்ஸ். ஓகே, இந்த 35 பேர்த்தை வந்து வி ஹாவ் டு கிரியேட் அ செப்பரேட் ஆடியன்ஸ் கால் ஹாட் ஆடியன்ஸ். இவங்களுக்கு வந்து நம்ம ஆட் அதிகமாக காமிக்கலாம் பை யூஸிங் ரீச் ஆட்ஸ். ஓகே, ரீச் கேம்பெயின்ஸ் மூலமாக பிராண்ட் ஒன்று ரீச் கேம்பெயின்ஸ், அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் அ பிராண்டட் கேம்பெயின்ஸ். ஓகே, நீங்கள் பிராண்டட் கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம். ரீச் கேம்பெயின்ஸ் பிராண்டட், அதாவது பிராண்டட் கேம்பெயின்ஸ் ரீச் கேம்பெயின்ஸ் தான், பட் பிராண்டட் ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து இது வார்ம் ஆடியன்ஸ். ஆக்சுவலாக இவங்களுக்கும் யூ கேன் ஆல்சோ ரன் பிராண்டட் கேம்பெயின்ஸ். ஓகே, இவங்களுக்கு வந்து ரீடார்கெட்டிங் லைக் பிராண்டட் கேம்பெயின்ஸ்ன்றதோட யூ கேன் ஆட் லைக் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ். ஓகே, ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுறதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் we will see like how to create retargeting ads. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் கிளியர்னு பண்ணுங்கள். கிளியர்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். கான்செப்ட் புரியல அப்படின்னா லைக் ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். கான்செப்ட் புரியலன்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். இஸ் தட் கிளியர்? ஆல்பர்ட், அக்கம் பக்கம் நியூஸ், அப்புறம் விக்னேஷ், சுதாகர், ஜீவானந்தம், அக்மல், முத்துப்பாண்டி, பிரபா, ஜெகதீஷன், திருநாவுக்கரசு, யசுந்திரன் அண்ட் க்ரீன் ஃபோக்கஸ். ஓகே, கான்செப்ட் உங்களுக்கு புரியுது ஆக்சுவலாக? ஓகே, சுதாகர் தேங்க்யூ, பிரபா தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஆடியன்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கான்செப்ட் கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ஓகே இந்த ஆடியன்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, இந்த ஆடுக்கு நம்ம இந்த ஆடு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அந்த அந்த ஆடியன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம். இப்போ போய்க்கோங்க, ஆல் டூல்ஸ் போய்க்கோங்க, ஆடியன்ஸ் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ஆடியன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெகதீஷன் லைக் நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா நமக்கு நான் இன்றைக்கி ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, ரிப்பீட் நம்ம திருச்சி ரிப்பீட் கேட்குறாரு. ஓகே, ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். நான் மொதல் ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி காமிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிரியேட் ஆடியன்ஸ் போங்க. கிரியேட் ஆடியன்ஸில் கஸ்டம் ஆடியன்ஸ். ஓகே, கஸ்டம் ஆடியன்ஸில் வெப்சைட். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். அதுக்கடுத்து லைக் அந்த பிக்சல் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெமோ, இது அந்த பிக்சல் நம்ம நேற்று போட்ட பிக்சல் ஆக்சுவலாக. இதில் வந்துட்டு பேஜ் வியூ ஆடியன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஃபுல் ஸ்டாக், இதை என்ன நேம் பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் லேண்டிங் பேஜ் ஆடியன்ஸ். ஓகே, create audience. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு லோக்கலைக் ஆடியன்ஸ் தேவையில்லை. ஓகே, ஏன்னா இது உங்கள் ஹார்ட் கிடையாது. பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் யூ கேன் ஸ்டில் மேக் கிரியேட் அ லோக்கலைக் ஆடியன்ஸ். ஓகே, நம்ம வேணும்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கிரியேட் அ லோக்கலைக் ஆடியன்ஸ் இந்தியாவில் மட்டும்தான் எனக்கு தேவை ஆக்சுவலாக. ஸோ இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ஓகே, இந்த பேஜ் வியூ ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ்க்கான லோக்கலைக் ஆடியன்ஸ். ஓகே, அதுக்கடுத்தது எகெயின் கிரியேட் ஆடியன்ஸ், கஸ்டம் ஆடியன்ஸ். ஓகே, வெப்சைட் போய்க்கோங்க, கிளிக் நெக்ஸ்ட். ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டாக் டெமோ. இங்கே வந்துட்டு லீட் ஆடியன்ஸ். ஓகே, அந்த பேஜில் இருக்கிறதுக்கு நம்ம லீட் ஆக்சுவலாக லீட் ஈவெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நேற்று நம்ம 3 பிக்சல் நம்ம சேவ் பண்ணி வச்சோம். ஓகே, அந்த பேஜில் இருக்கிறது லீட் ஈவெண்ட்ஸ். உங்களுக்கு அது இன்னும் புரியல அப்படின்னா அந்த 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 அது புரியல, இது புரியல அப்படின்னா நீங்கள் லைக் பேக்கில் போய்ட்டு லைக் இந்த பேஜில் இருக்க அந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லீட் ஈவெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதோட அல்கரத்தை நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் அதோட ஏஐ வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ, ஓகே, எந்த லெவலுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸும் சரி லீட்ஸும் சரி கிளியராக கிடைக்கும். ஓகே,
ஸோ பக்காவாக நீங்கள் வந்து அந்த ஃபீட்பேக் லூப்பை செட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் அந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் போகும் ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெஷின் லேர்னிங் 2 டைப் இருக்குது, சூப்பர்வைஸ்ட் அண்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா லைக் ஒரு லேர்னிங் ப்ராசஸில் அதுக்கு இன்புட்டும் தெரியும், அதோட அவுட்புட்டும் தெரியும். அதாவது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, டீச்சர் வந்து சொல்லி தராங்க, ஒரு ஆப்பிள் காமிச்சு ஆப்பிள், டாகு காமிச்சு டாகு, கேட்டை காமிச்சு கேட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். குழந்தையா லேர்ன் பண்ணிக்கிடுச்சுன்னா அது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, அது எஃபெக்டிவாக இருக்காது. சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் என்றைக்குமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல லீட் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து லீட் ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டு. நீங்கள் மற்ற ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கில் போய்ட்டு நீங்கள் மற்ற ஸ்கிரிப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வியூ செட் பண்ணியிருப்போம், ஈவெண்ட் வந்து பேஜ் வியூ செட் பண்ணியிருப்போம், லீட் செட் பண்ணியிருப்போம், அப்புறம் பர்ச்சேஸ் செட் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக. ஓகே, கஸ்டமருக்கு வந்து பர்ச்சேஸ் செட் பண்ணியிருப்போம். நான் அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இன்டர்ன்ஷிப் தேங்க்யூ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேஜ் ஆக்சுவலாக. இது நிறைய வே ஆஃப் ட்ராக்கிங் இருக்குது. பட் இந்த வே வந்து கொஞ்சம் அக்யூரசி கம்மி. ஏன் அக்யூரசி கம்மி அப்படின்னா, அந்த பேஜ் 2-3 தடவை லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திருப்பி ரிப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கு, ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொரு வழி எப்படின்னா, நீங்கள் ரேசர் பேலேயே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பிக்சல் ஐடி கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி வச்சுருக்கணும். இப்போ ஒரே ப்ராடக்ட் 2-3 பண்ணலாம் பண்ணிங்கன்னா ரேசர் பே திருப்பி வந்து நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் தப்பு. பெஸ்ட்டு வந்து சிஆர்எம் ரிப்போர்ட்டிங் தான். ஓகே, சிஆர்எம்ல வந்து கரெக்டாக அந்த டேட்டா மட்டும் எடுத்து கரெக்டாக கன்வர்ஷன் ஏபிஐ போயிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். பட் அதுக்கு வந்து உங்கள் சிஆர்எம்ல வந்து சப்போர்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஆக்சுவலாக, கன்வர்ஷன் ஏபிஐ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ஈவெண்ட் இருக்குது. கரன்சி வந்து எவ்வளோ சொல்லியிருக்கோம், ₹999 சொல்லியிருக்கோம். ஓகே, ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த ஆர்டரோட வேல்யூ வந்து ₹999. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபுல் ஸ்டாக் டெமோ லீட் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா, லைக் ஃபுல் ஸ்டாக் நான் லீட் ஆடியன்ஸ் நான் கிரியேட் பண்ணல ஆக்சுவலாக. ஓகே, ஹாட் ஆடியன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, ஆடியன்ஸில் நான் ஜென்ரிக்காக சொல்கிறேன். ஆடியன்ஸில் வந்து பேசிக்காக நீங்கள் 3 கேட்டகரியை பிரிச்சுக்கலாம்: கோல்டு ஆடியன்ஸ், வார்ம் ஆடியன்ஸ், ஹாட் ஆடியன்ஸ். கோல்டு ஆடியன்ஸில் வந்து ஆட் நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா, கோல்டு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய காசு வந்து பெருசாக வந்து சேஞ்ச் இருக்காது ஆக்சுவலாக ஆட்லேயே வந்து சீப்பர் ஆட்ஸ்ன்னு இருக்குது. லைக் ஆடுக்கு காசு அதிகமாக போகும், சில அல்கரிதம் கம்மியாக போகும். ரீச் கேம்பெயின்ஸ்லாம் சீப்பர் ஆட்ஸ், காசு கம்மியாக போட்டு அதிக பீப்புள் ரீச் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் ரீச் கேம்பெயின்ஸை வந்து லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு கோல்டு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லீடும் வராது, சேல்ஸும் வராது. ஓகே, ஆனால் அதே ரீச் கேம்பெயின்ஸை நீங்கள் ஒரு ஹாட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லீடும், உங்களுக்கு ஆர்டர் ஈஸியாக வரும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் அபண்டன்ட் கார்ட் வரைக்கும் நீங்கள் சைட் வரைக்கும் வந்துட்டீங்க, சைட்டில் வந்து வாங்காமல் போயிட்டீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டெய்லி வந்து 10 தடவை நான் ஆட் காமிக்கணும்னு சொல்லி இம்ப்ரெஷன் செட் பண்ணிட்டு டெய்லி ஃபேஸ்புக்கு நம்ம கொடுத்தேன் அப்படின்னா லைக் ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு டெய்லி 10 ஆடு காமிச்சிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆடு காமிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து லைக் அந்த மாதிரி நீங்கள் ஹாட் ஆடியன்ஸுக்கு மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா, பிராண்ட் பண்ணி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லைக் இது வந்து ஹாட் ஆடியன்ஸ். ஓகே, ஹாட் ஆடியன்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம், கிரியேட் ஆடியன்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம 90 டேஸ் போட்டுக்கிறோம் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே போட முடியாது, நீங்கள் 180 போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 90 டேஸ் தான் அலோவ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஓகே, கிரியேட் ஆடியன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா லைக் ஆடியன்ஸ் வந்து, ஸோ இதுக்கு நீங்கள் நம்ம லோக்கல் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறதா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து 1, 2, 3 இருக்குது. பட் இது ரெக்கமெண்ட் கிடையாது ஆக்சுவலாக. 2 இப்போ ஃபஸ்ட்டு இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன் என்ன. ஓகே, இதில் மற்ற கண்ட்ரிஸ் இருந்தால் நீங்கள் மற்ற கண்ட்ரிஸும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராட் மேட்ச் போடுறது ஆக்சுவலாக. ஸோ அது அந்த அந்த ரொம்பவும் பண்ணிங்கன்னா இது இருக்குது. 1 மேக்ஸிமம் 1 வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. சில கேஸில் நீங்கள் 2 பண்ணலாம், 2 ஆடியன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ராடர் ஆடியன்ஸ் கிடைக்கும், நிறைய கிடைக்கும், ஸ்கேல் பண்ணுறப்போ யூஸ் ஆகும் உங்களுக்கு ஆக்சுவலாக. பட் இப்போதைக்கு நம்ம வந்து 1 வச்சுக்கலாம், 1 சஃபிஷியன்ட் ஆக்சுவலாக. இது வந்து நமக்கு வந்து ஹாட் ஆடியன்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து கிரியேட் ஆடியன்ஸில் போய்ட்டு கஸ்டமர் ஆடியன்ஸில் போய்ட்டு கஸ்டமர் ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று கஸ்டமருக்கு நம்ம திருப்பி ஆட் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே ஆடு நிறுத்திடலாம். இன்னொன்று அவங்களுக்கு லாயல் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம், தனியாக லாயல் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே நம்மளோட கஸ்டமர் ஆக்சுவலாக. ஸோ அவங்கள வந்து லைக் தனியாக ட்ரீட் பண்ணலாம், ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு மட்டும் தனி ஆஃபர்ஸ், அவங்களுக்கு மட்டும் தனி அடுத்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு. ஓகே, ஸோ கிளிக் வெப்சைட், கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இதில் வந்துட்டு லைக் வந்து பர்ச்சேஸ். ஓகே, பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் 365 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 180 பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் 180 வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, 180 டேஸ். ஓகே, ஃபுல் ஸ்டாக் கஸ்டமர்ஸ் இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக் கஸ்டமர்ஸ். ஓகே, கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா
ஃபுல் ஸ்டாக் கஸ்டமர்ஸ் நமக்கு ஆடியன்ஸ் கிரியேட் ஆச்சு. இதுக்கு கண்டிப்பாக லோக்கலைக் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர்ஸ் மாதிரி இருக்க மற்ற கஸ்டமரோட ஃப்ரெண்ட் லைக் டாக்டரோட ஃப்ரெண்ட் டாக்டராக தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லோக்கலைக் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரீஜன் இங்கே டார்கெட் பண்ணலாம். தமிழ்நாடு மட்டும் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கண்ட்ரி வைஸ் நீங்கள் ஆடியன்ஸ் லொக்கேஷன் இந்தியா மட்டும் போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ கண்ட்ரி வைஸ் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு லேண்டிங் பேஜை நம்ம பிரித்து நம்ம ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் இந்த அக்கௌண்ட்டில் இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் இல்லை ஆக்சுவலாக. நான் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஆல் டூல்ஸ் போய்க்கோங்க ஆக்சுவலாக. ஆல் டூல்ஸ். ஓகே, ஆடியன்ஸ். ஓகே, ஏன்னா லைக் மணி வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து நம்ம இப்போ எடுத்த அந்த ஒரு கஸ்டமரு. ஓகே, $1 வச்சுக்கலாமே. ஓகே, அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஹாட் ஆடியன்ஸில் வந்து 38 இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆடியன்ஸில் வந்து 50 இருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து நமக்கு லோக்கலைக் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்காங்க. இந்த இதுக்கு வந்து ஹாட் ஆடியன்ஸ் இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ இதுக்கு வந்து ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம். பிராண்டட் ஆட்ஸும் கிரியேட் பண்ணலாம். பிராண்டட் ஆட்ஸ், ரீடார்கெட்டிங் ஆட்ஸு. ஓகே, இந்த கேம்பெயின்ஸுக்கும் வந்து ரீடார்கெட்டிங் பிராண்டட் ஆட்ஸ், பிராண்டட் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணலாம். பிராண்டட் கேம்பெயின்ஸு. ஓகே, பிராண்டட் கேம்பெயின்ஸ் இல்லை பிராண்டட் ஆட்ஸ் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதுக்கு தனியாக நம்ம ஆட் கிரியேட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, லோக்கலைக் ஆடியன்ஸ்க்கு தனியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ எல்லாமே இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வர்ற ஆர்டர் வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் இதிலிருந்து ஒரு 5 ஆர்டர் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 6 ஆர்டர் வேணும். ஸோ என்ன இன்வெஸ்ட் பண்ணால் ₹1000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு நமக்கு இங்கே ₹6000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் லாஜிக். ஸோ ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ கிரியேட் ஆடியன்ஸில் போய்ட்டு கஸ்டம் ஆடியன்ஸில் வந்து லைக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இப்போ ஏற்கனவே கஸ்டமர் லிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா கஸ்டமர் லிஸ்ட் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. நான் ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன லைக் உங்களுக்கு என்கேஜ் பண்ண அக்கௌண்ட், எனி ஒன் ஹூ என்கேஜ் எந்த சோர்ஸ்லேருந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆடியன்ஸை நீங்கள் டேப் பண்ணணும்னு சொல்லிட்டு, எவ்ரி ஒன் ஹூ என்கேஜ் வித் த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஆர் எனி ஒன் ஹூ விசிட்டட் தி ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபைல், பீப்புள் ஹூ சென்ட் அ மெசேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா லைக் வந்து ஒன்றை மட்டும் வச்சுட்டு நம்ம ஆட் காமிக்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இது கிடப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக கன்வெர்ட் ஆவாங்க ஆக்சுவலாக. ஓகே, பீப்புள் சென்ட் மெசேஜ்னா ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. உங்கள் பிராண்டோட ஏற்கனவே கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து இப்போ பீப்புள் ஹூ என்கேஜ் ஆடியன்ஸ்னால் லைக் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 365 days இருக்குது. நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை போட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ். ஓகே, engaged audience. Okay, Insta engaged audience. Create audience. Okay, create audience. பட் நம்ம கஸ்டம் ஆடியன்ஸும் கேட்கும் ஆக்சுவலாக. பட் நீங்கள் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணல. கிளிக் டன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைக் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். கஸ்டம் ஆடியன்ஸில் போய்ட்டு கஸ்டம் ஆடியன்ஸில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் திருப்பி ஆடியன்ஸ். ஓகே, இப்போ லீட் ஃபார்ம்ஸ் நீங்கள் ஏற்கனவே லீட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளிக் அந்த லீட் ஃபார்ம் ஆடியன்ஸ்க்கு நம்ம லீட் ஆட்ஸ் நம்ம திருப்பி காமிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லீட் ஃபார்ம் வேணுமோ, எனி ஒன் ஹூ ஓப்பன் அண்ட் சப்மிட் திஸ் ஃபார்ம். ஓகே, எனி ஒன் ஹூ ஓப்பன் த ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி ஜங்காக இருக்கும், அதனால் அதை விட்டுருங்க ஆக்சுவலாக. எனி ஒன் அது இந்த எனி ஒன் ஹூ ஓப்பன் திஸ் ஃபார்ம் வந்து வேலைக்கு ஆகாது ஆக்சுவலாக. எனி ஒன் ஹூ ஓப்பன் அண்ட் சப்மிட் திஸ் ஃபார்ம் இது எடுத்துக்கலாம். ஓகே, எனி ஒன் ஹூ ஓப்பன் பட் டிடன்ட் சப்மிட் த ஃபார்ம் விட்டுருங்க ஆக்சுவலாக. ஏன்னா லீட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் டார்கெட் பண்ணிங்கன்னா போதும் ஆக்சுவலாக. லீடு உள்ளே வந்தவங்க மட்டும் லீட் ஜென்ரேஷன். இதில் வந்து லைக் பேஜ் வந்து ஆக்சுவலாக லைக் contact.a சூஸ் பண்ணுறேன். ஓகே, சாரி. ஓகே, ஸோ எந்த லீட் ஃபார்மை நான் வந்து க்ரியேட் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்க லீட் ஃபார்ம்ஸ் ஆக்சுவலாக. எந்த லீட் ஃபார்முக்கு வந்து நான் இப்போ ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். பட் எதுவுமே வந்து 90 daysக்கு உள்ள தான் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஆடியன்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஆட் காமிக்க முடியாது. ஃபேஸ்புக் வந்து ஒரு 90 days 180 days தான் அலோவ் பண்ணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கஸ்டமரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் ஜூலை 17 அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு 90 days அப்புறம் லைக் அந்த ஃபுல் ஸ்டாக் ஜூலை 17 ஆடியன்ஸ். ஓகே,
ஃபுல் ஸ்டாக் 17 அது நீங்கள் நேம் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் அந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்து கொடுத்துக்கோங்க. கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துருவாங்க ஆக்சுவலாக. அது ஏற்கனவே உங்களுக்கு கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. பட் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து லைக் வந்து ஸ்பேமில் மார்க் பண்ணி விட்டுருவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்போ உங்களை ரீச் பண்ண முடியாது. இல்லை உங்களோட இமெயில்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்பேமுக்கு போகும். ஏன்னா இமெயிலோட ஓப்பன் ரேட்டே 20% தான். ஓகே, ஸோ 10,000 பேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2,000 பேருக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியும். மீதி 8,000 பேர் ரீச் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6,000 பேர் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ 60% ஓப்பன் ரேட் இருக்கும் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும். வேறு வழி வந்து நீங்கள் அந்த ஆடியன்ஸை நீங்கள் இதில் டாப் பண்ணி அவங்களுக்கு திருப்பி ஆட் காமிக்கலாம். ஓகே, லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் திருப்பி நீங்கள் ரீச் கம்பெனிஸ் இங்கே காமிக்கலாம். ஸோ அதான் பெஸ்ட்டாக. ஸோ மல்டிபிள் அதை கூகுள் ஸ்டடி படி நீங்கள் வந்து அவனை இமெயில் மூலமாகவும் அவனை வாட்ஸ்அப் மூலமாகவும் அவனை ஆடு மூலமாகவும் நீங்கள் அவனை ரீச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து கன்வெர்ட் ஆயிடுவான். ஓகே, ஆனால் மெசேஜும் முக்கியம். அதில் என்ன மெசேஜ் நீங்கள் அவனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க, அவனோட ப்ராப்ளத்தை நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களா இல்லையா, அவன் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி அந்த மெசேஜ் இருக்கணும். மெசேஜ் டு த மார்க்கெட். அந்த காப்பி ரைட்டிங் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஆட் கிரியேட்டிவ் தான். அந்த ஃபோட்டோ ஷூட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ ஷூட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டென்ட்டு இதுதான் முக்கியமே ஆக்சுவலாக. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபேஸ்புக்கோட செட்டிங்ஸே வந்து நிறைய வந்து லைக் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். அதுவே வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் கஸ்டமர்ஸை. ஆனால் ஆட் கிரியேட்டிவ் அதனால் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து அவங்களோட ஏஐ ஆட் கிரியேட்டிவ்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஆட் கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கன்வென்ஷன்ஸே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆடியன்ஸ் எல்லாமே நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவனை இமெயிலு, வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ்ஸு, லைக் இது லைக் இமேஜ் ஆடு காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். இதில் என்ன தம்பரோல் அப்படின்னா நீங்கள் எப்போயுமே மார்க்கெட்டிங் மெசேஜ் காமிச்சிங்கன்னா உங்கள் பிராண்ட் மேலே வெறுப்பு வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் ஈவன் ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணால் கூட அதில் ஒரு வேல்யூ கான்டென்ட் கொடுக்கணும் ஆக்சுவலாக. அந்த இமேஜ் அந்த ஆடுக்காக அந்த ஆடை திருப்பி தேடணும். எப்போ அந்த ஆடை எங்கேயோ பார்த்தேன் அந்த ஆடை எப்படி திருப்பி பார்க்குறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்டென்ட் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, அந்த மாதிரி கான்டென்ட் கொடுத்தீங்கன்னா அதாவது அவன் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். லைக் அவனை வந்து டக்குன்னு வந்து அவன் ஆடை பார்த்தாலே எரிச்சல் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அவன் இமெயில் பார்த்தாலே எரிச்சல் ஆகக்கூடாது, அவன் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தாலே எரிச்சல். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் மெசேஜை வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுட்டு நீங்கள் ஆட் காமிச்சிங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆடியன்ஸ் இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் பார்த்துருக்கோம், வெப்சைட் அந்த லேண்டிங் பேஜ் இருக்க பார்த்துருக்கோம். இதே வெப்சைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும் அதுக்கு முதல். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு காமிக்கும், அப்படி இல்லைன்னா காமிக்காது ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் என்ன பிக்சல் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஒரு பிக்சல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஈவெண்ட் மேனேஜர் வந்து லைக் பேண்டக் இன்னும் இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் செகண்ட் இருக்கா, ஓகே, பேண்டக் சொல்யூஷன்ஸ் வெப்சைட் டிராஃபிக். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த வெப்சைட் டிராஃபிக், அந்த வெப்சைட்டுக்கான பிக்சல். இதில் ஆல் வெப்சைட் விசிட்டர்ஸ் இருக்குது, இல்லை பர்டிகுலர் பீப்புள் ஹூ விசிட்டட் த ஸ்பெசிஃபிக் பேஜ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அந்த பேஜை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த யூஆரில் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி கொடுத்து அந்த பேஜில் போன ஆடியன்ஸை மட்டும் இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக, ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெப்சைட்டில் இருக்க அந்த வெப்சைட் விசிட்டர்ஸ் யார் எங்கெங்கே வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ லேண்டிங் பேஜ் நம்ம லேண்டிங் பேஜில் இருக்க பிக்சல் ட்ராக் பண்ணுறோம். பட் வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேஜில் விசிட் பண்ணவங்களுக்கு மட்டும் நம்ம ஆட் காமிக்கணும் அப்படின்னா ஆட் காமிச்சிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டுக்கான ஆடியன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து கஸ்டமர் லிஸ்ட் ஆக்சுவலாக. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து இப்போ ஒரு லிங்க்டின்லேருந்து ஒரு ஸ்க்ராப்பிங் டூல் போட்டு எடுக்கிறீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நிறைய பேர் பேன் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக, இமெயில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் லிஸ்ட்டில் கொடுத்து கஸ்டமர் லிஸ்ட்லையோ இல்லை ஆஃப்லைன் ஆக்டிவிட்டியில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அவங்களோட இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆடு காமிக்கலாம். ஆடு காமிச்சு அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு ஆப்ஷன். ஓகே, இதுக்கு கீழே வந்து இதில் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, ஃபார்மேட்டிங் டவுன்லோட் ஃபைல் டெம்ப்ளேட் சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஆக்சுவலாக, சிஎஸ்வி ஃபைல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இதான் அந்த டெம்ப்ளேட் ஆக்சுவலாக. எக்ஸாம்பிள் வேல்யூ பெஸ்ட் மோஸ்ட்லி வந்து ஒரு இமெயில் மட்டும் போடுங்க, அப்படி இல்லைனா ஃபோன் நம்பர் மட்டும் போடுங்க, அதான் பெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, அப்படின்னா இமெயில், ஃபோன் நம்பர் இந்த 2 காலம் மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற காலம்ஸ்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. அது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும், இமெயிலும் ஃபோன் நம்பர் மட்டுமே வச்சு. அதில் வச்சு நம்ம ஆடியன்ஸ் ஃபஸ்ட் நேம்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. பட் அவங்க எல்லாமே கேட்டிருப்பாங்க ஆக்சுவலாக, ஃபஸ்ட் நேம் எல்லாமே கேட்டிருப்பாங்க. பட் இமெயிலும் ஃபோன் நம்பரும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் சிஎஸ்வி ஃபைல் வந்து அவங்க கொடுத்துருக்க சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றிட்டு. ஓகே, இதான் ஃபார்மேட். ஸோ இமெயிலு, ஃபோன் நம்பரு, அப்புறம் மெயில் ஐடி, அப்புறம் லைக் வந்து ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அவங்க டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லாமே கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. பட் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையில்லை.
இதை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல். ஓகே, அப்லோட் ஃபைல் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் லிஸ்ட் தனியாக வந்துடும். ஒன்று அந்த கஸ்டமர் லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஆட் காமிக்காம எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைக் கஸ்டமருக்கு ஆட் காமிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, கஸ்டம் ஆடியன்ஸ். இதுக்கு நம்ம வெப்சைட் ஆடியன்ஸும் பார்த்துருக்கோம், கஸ்டமர் லிஸ்ட் பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டோம், லீட் ஃபார்மும் பார்த்துட்டோம் ஆக்சுவலாக. இது சேம் தான். ஃபேஸ்புக் பேஜும் அதே மாதிரி கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லைக் ஃபேஸ்புக் பேஜில் வந்து லைக் everyone who engage with the page, okay, anyone who visited the page, இது ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா முதல்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் அப்படியே சேர்ந்துகிட்டே வருவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ லைக் ரீசெண்டாக இருந்தால் என்றைக்கு கிரியேட் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆடியன்ஸ் வந்து எப்போயுமே ஆட் ரன் பண்ணுறப்ப நீங்கள் லீட் ஃபார்ம் கிரியேட் பண்ணி உடனே போய் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக லீட் ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சிடலாம், அந்த ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆடியன்ஸுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சிடணும். கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தென் லுக்கலைக் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டம் ஆடியன்ஸையும் லுக்கலைக் ஆடியன்ஸையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். லைக் ஆட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்கும், ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கும். சில சமயம் அதில் ஆடியன்ஸ் அவைலபிலிட்டி இல்லைன்னு காமிக்கும் ஆக்சுவலாக பெருசாக. பட் அது பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஸ்டில் யூ கேன் ஸ்டில் இன்க்ளூட் இட் அண்ட் ஸ்டில் ரன். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது சொல்லும், நம்பர் சொல்லும், டேஷ்போர்டில் நம்பர்ஸ் காமிக்கும், எவ்வளோ பேர்த்தை ரீச் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பீப்புள்ஸை எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் இம்ப்ரெஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க, ஒரு நம்பர்ஸ் காமிக்கும். நம்ம ரிப்போர்ட்டிங்கில் எப்படி அந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணுறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரீடார்கெட்டிங் ஆட்ஸும் லைக் அனாலிசிஸ் பண்ணுறது, லைக் கஸ்டமர் லைக் ரிப்போர்ட்டிங், டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டிங், கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ் எப்படி பண்ணுறது, லைக் எப்படி வந்து ஒரு கேம்பெயின்ஸ் வந்து எப்படி ரிவ்யூ பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ரீடார்கெட்டிங் கேம்பெயின்ஸ் எப்படி இந்த இன்றைக்கி ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் ஆடியன்ஸ் லுக்கலைக் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு எப்படி நம்ம ஆடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே முடிஞ்சு ஆல்மோஸ்ட். ரீடார்கெட்டிங் ஆட்ஸும் நம்ம ரிப்போர்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் மட்டும் தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து லைக் பேசிக் இதில் அட்வான்ஸ்டாக லைக் வந்து அந்த பிக்சல் டாக் எப்படி வந்து பிக்சல் வந்து நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணலாம், எப்படி மல்டி ஸ்டேஜ் எப்படி வந்து பிக்சல் பண்ணலாம், எப்படிலாம் பிக்சல் பண்ணலாம், ஒரு யூஸரை பிக்சல் பண்ணலாம் அப்படின்றது வந்து லைக் வந்து ஃபர்தராக நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா லைக் அது அட்வான்ஸ் லெவலில் போகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆடியன்ஸ் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு. ஸோ ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம 1 செகண்ட் இருக்கு, நான் ஆக்சுவலாக இது ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் அட்டனன்ஸ் ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் Q&A ஃபார்மும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிங்க, சம்திங் யூ ஹவ் லேர்ன் அப்படின்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யூஸ்ஃபுல் இல்லைன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, லைக் ஓகே, Q&A நான் இப்போ Q&A ஃபார்ம் நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே, பிரபா தேங்க்யூ, அபிநயா தேங்க்யூ, வெங்கடேஷ் தேங்க்யூ, யசந்திரன் தேங்க்யூ, உலகநாதன் தேங்க்யூ, நம்ம திருச்சி தேங்க்யூ, ஓகே, ஜீவனந்தன் தேங்க்யூ, ஓகே, பரமசன் தேங்க்யூ. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன், லைக்
Q&A ஃபார்ம் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் Q&A ஃபார்மில் நீங்கள் போடலாம். ஓகே. ஓகே. ஸோ ஓகே. ஸோ நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக. I don't want to please share the video through WhatsApp group. ஓகே. நம்ம வீடியோ எதுவுமே ஆக்சுவலாக பிபிடி தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் வீடியோ எல்லாமே யூடியூப்ல தான் இருக்குது. ஓகே. அந்த வீடியோ நம்ம ஹவு டு மேக் அ வீடியோ நான் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஐ மேக் அ இமெயில். ஓகே. ஆட்ஸ் சிஸ்டம் இல்லாமல் மொபைலே க்ரியேட் பண்ண முடியாதா? ஓகே. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. பட் கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. மொபைலில் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லி இருக்குமான்னு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஆடோட பர்பஸ் வந்து ஆக்சுவலாக என்னென்னா லைக் வந்து 9/4. ஓகே. நேற்று போட்டிருக்கிறேன், இன்றைக்கி போட்டிருக்கிறேன். ஓகே. 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 இது வந்து சுரேஷ்க்கு ஆக்சுவலாக ஆடோட பர்பஸ் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னா லைக் வந்து நீங்கள் பணத்தை விட்டுருவீங்க. ஏன்னா மற்றது மாதிரி கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா உங்கள் பணம் உள்ளே போடுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் உள்ளே போடுறீங்க. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு ஆக்சுவலாக. இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் மொபைலில் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குமான்னு தெரியல. நான் இது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணதே கிடையாது மொபைலில். அதனால் எல்லாம் கரெக்டாக கமெண்ட் கொடுக்க முடியல ஆக்சுவலாக. பட் கண்டிப்பாக வந்து லைக் ஒரு சிஸ்டம் இருந்துக்கிட்டால் பெஸ்ட் ஆக்சுவலாக. அப்படி அட்லீஸ்ட் டேப்லெட் இருந்துக்கிட்டால் பெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே. பட் மொபைலில் இது பண்ணலாம். மொபைலில் வந்து ட்ரை பண்ணி ஒரு தடவை பார்க்கலாம் ஆக்சுவலாக. பட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆட் க்ரியேட்டிவ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுவோம். கேன்வாவில் தான் க்ரியேட் பண்ண முடியும். பட் அதுவும் நீங்கள் மொபைலே பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. எனக்கு ஹானஸ்ட்லி எனக்கு கரெக்டான கமெண்ட்ஸ் எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல ஆக்சுவலாக. சிஸ்டம் இல்லாமல் மொபைலில் க்ரியேட் பண்ண முடியுமா? ஓகே. ஆக்சுவலி the plan to start my coaching one business first for trademark and MSME it's enough for starting to my business. ஓகே. ட்ரேட்மார்க் அண்ட் MSME அது போதும் ஆக்சுவலாக. MSME ஓகே. அண்ட் ஹவு டு இஸ் யூ வேலிட் கோர்ஸ் கம்ப்ளிகேஷன் கோர்ஸ் ஆக்சுவலி ஜெகதீஷன் லைக் கோர்ஸ் கம்ப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து லைக் யூ டோன்ட் ஹாவ் டு பி லைக் யாரும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. யூ ரிஜிஸ்டர் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. யூ கோ அண்ட் ரிஜிஸ்டர் ஃபார் MSME கம்பெனி. ஓகே. MSME கம்பெனி ₹500 தான் ஆகும்னு நினைக்கிறேன். அது கூட உதயம் எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஆக்சுவலாக. ஆன்லைனில் நீங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வெறும் ஆதார் கார்டும் லைக் பேன் கார்டு இருந்தாலும் நீங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிடலாம் ஆக்சுவலாக. MSME சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஓகே. வாங்கிட்டு யூ கோ ஃபார் ஆன்லைனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு டூ அ GST. வக்கீல் சர்ச் இருக்காங்க. ஆன்லைன்லேயே GST பண்ணி கொடுக்குறது ₹2000 ரொம்ப கேட்குறாங்க ஆக்சுவலாக வக்கீல் சர்ச். GST வந்து எடுத்துடலாம். பட் அதுக்கு மட்டும் லைக் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் காமிக்கணும் உங்களுக்கு. அது மட்டும் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ரெண்டல் ஹோமில் இருந்துச்சு ரெண்டல் ஹோமில் இருந்தீங்க அப்படின்னா லேண்ட்லார்டோட அக்ரிமெண்ட் ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு இது அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அப்படி நீங்கள் இனிஷியலாக நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேன் கோ ஃபார் த ஆஃபீஸ். பட் இனிஷியலாக லைக் அந்த ஸ்பெண்டு தேவையில்லை ஆக்சுவலாக. ஒரு கிளியர் பேக்ரவுண்ட் இருந்தாலே போதும். ஓகே. பேக்ரவுண்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் லைக் கேமரா தேவைப்படும். லைக் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக நேற்றே உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் லைக் ஹவு டு மேக் 1 crore in 1 year in டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ். என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் எல்லாமே. முக்கால்வாசி டூல்ஸ் க்ரோத் ஃப்ளோலே இருக்குது ஆக்சுவலாக. லைக் ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக டூல்ஸ் நீங்கள் போய் பே பண்ண அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. அதாவது நீங்கள் டூல் வந்து ரொம்ப கம்மியான காசுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா. மற்றபடி லைக் ஆல் யூ ஹாவ் டு நீட் இஸ் அ வில். உங்களுக்கு மனசு இருக்கணும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. லேர்ன் பண்ணி டெய்லி படிக்கணும் ஆக்சுவலாக. ஒரு 4 hours நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் 1 hour நீங்கள் கஸ்டமரோட ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து 2 hours லைக் மார்னிங் 6 to 7 கஸ்டமரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம். மார்னிங் கஸ்டமரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம். ஓகே. 6 o'clock கடையை திறந்தாச்சு. ஓகே. கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் 6 to 7. ஓகே. ஸோ லைக் அதே மாதிரி ஈவினிங் ஒரு 1 hour கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பண்ணலாம், லைக் ஜூமில் பண்ணலாம், இல்லை வெபினார் ஜாமில் பண்ணலாம். நிறைய டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இன்ட்ராக்ட் பண்ணுறது. பண்ணிட்டு லைக் யூ கேன் என்ஜாய் தி லைஃப் இன் கோச்சிங் பிஸ்னஸ், டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ். ஓகே. லைக் இன்னொன்று வந்து லைக்
பெரிய டீம் தேவையில்லை. லைக் யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி ஆன் திஸ். யூ கேன் மேக் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் செட்டை மட்டும் நீங்கள் டெய்லி வளர்த்துக்கிட்டே போகணும். அவ்வளோதான், சிம்பிள் தான், ஒரே தமிழ் தான். ஹவு டு பிரிங் த நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் டே பை டே. இன்னைக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இன்னைக்கு உங்களோட செகண்ட் வெர்ஷன் எப்படி கொண்டு வர்றது, நாளைக்கு அடுத்த வெர்ஷன் எப்படி கொண்டு, இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக எடுத்துடலாம். திஸ் இஸ் ஃபார் ஜெகதீஷன். ஓகே, இஸ் தர் எனி ஆஃப்லைன் கோர்ஸ்? நோ, we don't have an offline course. Is if we calculate a per day, ஆமாம், பட்ஜெட் நீங்கள் டெய்லி கால்குலேட் பண்ணுவாங்களா? டெய்லி யூ ஹாவ் அ பட்ஜெட் ஃபார் FB. ஓகே, want to try FB and other ads for our coaching institute in Chennai. We'll try. Can we collaborate? Sure, I'll connect with you today. Okay, I'll connect with you today. Definitely, I will give you a call. Okay, டைம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. பட் ஐ டோன்ட் ஹாவ் அ டைம் டு கெட் பேக். பட் இன்னைக்கு கண்டிப்பாக ஐ வில் கனெக்ட் வித் யூ ஃபார் ஆல் த பீப்புள் ஐ மார்க்ட் இன் க்ரீன். ஓகே, ஓகே, டெமோ செட் ஆஃப் ஃபனல் சேல்ஸ். ஓகே, நைஃப் லைக் டெமோ செட்டப் உங்களுக்கு ஃபனல் சேல்ஸ். நம்ம ஃபனல் மட்டுமே நான் ஒரு வீடியோ போடுறேன். லைக் ஃபனலை வந்து எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மணி மேக்கிங் மிஷின். ஓகே, உங்களுக்கு மணியை வந்து நீங்கள் ரெசர்வில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபனல் வெரி வெல் அண்ட் ஹியூமன் சைக்காலஜி வெரி வெல். ஃபனல் மட்டுமே பார்த்தாது, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹியூமன் சைக்காலஜி எலமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், லைக் எல்லாமே வந்து யூ கேன் பிரிண்ட் மணி ஆன் ரேசர் பே. ஓகே, டெய்லி நீங்கள் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஐ மேக் அ வீடியோ லைக் ஃபனல் ஸ்டேஜஸ். நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஏற்கனவே ஃபனல் ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம். பட் அது எல்லாமே பேசிக் ஃபனல். பட் ஹவு இட் கெட் இம்ப்ளிமெண்டட், ஹவு யூ அட் எண்ட் ஆஃப் த டேல ஹவு யூ கெட் தட் மணி. ஓகே, நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி நீங்கள் வந்து எப்படி கான்டென்ட்டை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து எண்ட் ஆஃப் த டேல அது பணமாக மாறி உங்கள் ரேசர் பே அக்கௌண்ட்டுக்கு மாறுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு லைக் இஃப் யூ லவ் திஸ், லைக் அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. அந்த ஜேர்னி, அந்த பையர்ஸ் ஜேர்னி மேப் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். ஓகே, இதில் இத்தனை பேர் இருக்காங்க, இதில் இத்தனை பேர் இருக்காங்க, இதில் இத்தனை பேர் இருக்காங்க, இதில் எண்ட் ஆஃப் த ஃபனலில் வந்து யூ கெட் தி ஆர்டர்ஸ், யூ கெட் தி மணி பிரிண்டட் ஆன் த ரேசர் பே. ஓகே, ஒவ்வொரு மினிட்டுக்குமே உங்களுக்கு பணம் கிடைக்கும். இஃப் யூ டூ இட் இன் ரைட் வே, ஒவ்வொரு மினிட்டுக்கும் லைக் ஒவ்வொரு ஹவருக்குமே யூ வில் கெட் த பேமெண்ட். ஓகே, ஸோ ஃபனல் சேல்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, லீட்ஸ் கேம்பெயினில் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வர ஆப்ஷன் இல்லை. லீட்ஸ் கேம்பெயினில் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ். ஓகே, ஓகே, இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நம்ம லீட்ஸ் கம்பெனியில் வாட்ஸ்அப் ஆட்ஸ் நீங்கள் லீட் க்ரியேட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் மேக் அ வீடியோ ஆர் அட்லீஸ்ட் வில் கவர் அப் இந்த கிளாஸில் கவர் பண்ண முடியல. லெட்ஸ் மேக் அ வீடியோ ஃபார் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர்றதுக்கு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. வாட்ஸ்அப் ஆட்ஸ் அது நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஐ வில் மேக் அ வீடியோ ஃபார் திஸ் வாட்ஸ்அப் ஆட்ஸ், ஹவு டு கெட் வாட்ஸ்அப் மெசேஜ் ஃப்ரம் ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஆட்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் டிஎம் மெசேஜ். இந்த 3 இன்டெகிரேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஐ வில் மேக் அ வீடியோ. ப்ராப்ளி ஐ வில் மேக் அ வீடியோ டுடே அண்ட் ஐ வில் ரிலீஸ் இட். ஓகே, பிஸ்னஸ் எனக்கு புரியல ஆக்சுவலாக. அஸ் எக்ஸ்பிளைன், இஃப் யூ ஹேவ் கான்டாக்ட் டேட்டாபேஸ் இஸ் தட் யூஸ் ஃபார் வாட்ஸ்அப், கூகுள் ஆல்சோ. எஸ், கண்டிப்பாக கான்டாக்ட் டேட்டாபேஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் ஃபார் லைக் கான்டாக்ட் டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஆட் காமிக்கலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா லைக் கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங்னு சொல்லி தனி டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இமெயில் மார்க்கெட்டிங்லேயே 2 டைப் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து லைக் வந்து நீங்கள் கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து தெர் ஆர் டூல்ஸ் லைக் வேர் யூ கேன் யூஸ் இட் ஃபார் கோல்டு மார்க்கெட்டிங் வித்தவுட் பேனில் நீங்கள் அனுப்பலாம் ஆக்சுவலாக. பட் எதுவுமே வந்து வேல்யூ, பேசிக் தமிழ் வந்து வேல்யூ தான். ஓகே, இன்னும் வந்து அந்த மாதிரி கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறப்போ வந்து லைக் யூ ஹாவ் டு டூ பர்சனலைசேஷன், பக்கா பர்சனலைசேஷன் பண்ணணும் ஆக்சுவலாக. அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து, டேட்டா பேஸ் எல்லாமே எடுத்து பர்சனல், வெறும் இமெயில் ஐடி மட்டும் வச்சுக்கிட்டு யாருன்னே தெரியாமல் கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. அதுக்கு பதில் நாங்கள் எப்படி கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ லிங்க்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லிங்க்டின் ப்ரொஃபைலில் நீங்கள் ஸ்க்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க்டின்ல இருந்து அவங்க நேமு, அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா, யூ ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், பட் we go through your profile or we go through your resume, but you are lacking on this part. Okay, we have a solution for this. If you can complete on this within 2 months of time, and this will fill the gap where you will get more hike or experience. இந்த மாதிரி ஒரு காப்பரேட்டிங் மெசேஜ் வந்து பர்சனலைஸ் பண்ணணும் ஒவ்வொன்றும். ஃபார் எக்ஸாம்பிள் நவுக்கி எடுத்திங்கன்னா, நவுக்கில் வந்து லைக் வந்து அவங்க வந்து டேட்டாபேஸ் வந்து லைக் வந்து டேட்டாபேஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. பட் தெர் ஆர் வேஸ் டு கெட் அஸ் அ எக்ஸல் ஷீட். ஓகே, அவங்களோட ரெஸ்யூம்ஸ் எக்ஸல் ஷீட்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அந்த எக்ஸல் ஷீட்டில் அவங்களோட ஸ்கில் செட் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதை வந்து யூ கேன் பர்சனலைஸ்ட் அண்ட் யூ கேன் சென்ட் அன் இமெயில். லைக் இதுக்கு நாங்கள் சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறோம்.
கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூகுள் மேப்லேருந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் ரிவ்யூஸ் இருக்கும், கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இவ்வளோ விசிட்டர்ஸ் இருக்காங்க, பட் இவ்வளோ ஆர்டர்ஸ் நீங்கள் இந்த பாட்டை யூஸ் பண்ணீங்கன்னா, லைக் இந்த இதை யூஸ் பண்ணீங்கன்னா, எங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ லீட்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற கஸ்டமைஸ்டாக பர்சனலைஸ்டாக பண்ணலாம். அந்த மாதிரி கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் தான். பட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டு நம்ம வெறும் டேட்டா பேஸ் மட்டும், வெறும் இமெயில் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல இமெயில் மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு அவங்களுக்கு வந்து அவங்க யாருனே தெரியாமல் அனுப்புறது வந்து அது வேலைக்கு ஆகாது ஆக்சுவலாக. இட் ஒன்ட் ஒர்க். நான் அனுப்பிச்சு பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. லைக் வந்து ஐ ஹவ் ஈவன் டவுன்லோட் தி லெக்சரர்ஸ் டேட்டா பேஸ் லைக் ஃப்ரம் சைட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து லைக் ஐ ஹவ் சென்ட் அன் இமெயில். இட் டிடன்ட் ஒர்க் அன்லஸ் யூ டூ சம் பர்சனலைசேஷன். பர்சனலைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து நேம் மட்டும் இருந்தால் பத்தாது. யூ நீட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தம். ஓகே, அந்த ப்ரொஃபைலுக்கான மோர் டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி வச்சிங்கன்னா இட் வில் ஒர்க். கான்டாக்ட் டேட்டா பேஸ் இட் வில் ஒர்க். ஓகே, சுந்தரனுக்கு ஆட்டோ வாஷிங் டே 1 வி ஹவ் ஸ்கேன் த கியூர் பண்ணி. ஓகே வெங்கடேஷ், ஓகே சாரி, அது ஆக்சுவலாக வெங்கடேஷ் லைக் அந்த கியூஆர் கோடில் இருந்தது வந்து பழையது ஆக்சுவலாக. அந்த என்னென்னா லைக் delete பண்ண மறந்துட்டேன் அந்த ஸ்லைடில். ஓகே, I'll check my team. ஓகே, I will check my team today. ஓகே, சாரி ஆக்சுவலாக அது பழைய ப்ரெசன்டேஷனில் இருந்தது. ஓகே, just give me. I'll definitely get back to you. Okay, Venkatesh, I'll definitely give you a call back. Okay, I'll definitely give you a call back. Okay, ஏன்னா நான் இந்த இதில் நான் யாருக்கும் பேமெண்ட் லிங்கே கொடுக்கல ஆக்சுவலாக. லைக் ஸோ வந்து நானும் ட்ராக் பண்ணல. ஐ வில் டெஃபினெட்லி கெட் பேக் டு யூ. ஓகே, இஃப் யூஆர் கிரியேட்டிங் மெனி ஆடியன்சஸ் ஆட்ஸ் பட்ஜெட் வில் இன்க்ரீஸ். பட்ஜெட் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இதே கிடையாது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பட்ஜெட் ரன் ஆகும். ஆடியன்ஸ் இப்போ கிரியேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். யூ ஹாவ் டு யூஸ் இஸ் ஆடியன்ஸ் ஆன் தி ஆட்ஸ். நாளைக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி ஆட் பண்ணுறது. ஓகே, can we receive leads like a notification without visiting the campaigns? Can we receive leads like a notification without visiting the campaigns? Okay, okay, அது பண்ணலாம் ஆக்சுவலாக. லைக் யூ கேன் ஆட்டோமேட். சதீஷ்குமார் லைக் நம்ம லீட் ஆட்டோமேஷன் நம்ம பண்ணலாம். லைக் ஆட்டோமேஷனுக்கு நம்ம கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து லைக் வந்து அந்த கேம்பெயின்ஸ்குள்ளே போகாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடு வந்துருச்சு அப்படின்னா, ஓகே லைக் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இதுக்கு டெமோ காமிக்கிறேன். ஓகே, just give me one moment. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து லைக் வந்து ஒரு லீடு ஒரு ஃபேஸ்புக்கில் லீடு வந்துச்சோன்னா நம்ம கேம்பெயினுக்கே போகாமல் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலாக. நான் அந்த இதுக்கு ஸோ அதை வந்து நம்ம சின்ன ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆக்சுவலாக எப்படின்றது சின்ன டெமோ காமி என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ட்ரிகர் இருக்கும் ஆக்சுவலாக ஒர்க் ஆட்டோமேஷனில் வந்து நீங்கள் ஆட் ட்ரிகர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு லைக் லீட் ஃபார்ம்ஸ் ஃபேஸ்புக் லீட் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் லீட் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, ஆட் ஃபில்டர்ஸில் போய்ட்டு அது என்ன ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி டூலோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ டூலில் இன் ஃபார்ம் அந்த ஃபார்ம் நீங்கள் எந்த லீட் ஃபார்மில் வந்துச்சோ ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீட் ஃபார்மில் அந்த லீடு வருது அப்படின்னா கிளிக் சேவ் ட்ரிகர் அது இங்கே வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்னலாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணும், உங்களுக்கு இன்டர்னல் எஸ்எம்எஸ் வேணும் அப்படின்னா இன்டர்னல் சென்ட் எஸ்எம்எஸ் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து லைக் இமெயில்ஸ் உங்களுக்கு இமெயில் அனுப்புறது அப்படின்னா இமெயில் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் நம்ம இமெயில் கரெக்டாக அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ சென்ட் இமெயில். ஓகே, சேவ் ஆக்ஷன் சம் ஃபீல்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஓகே, ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஆக்ஷன்ஸில் இந்த எஸ்எம்எஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணிடணும். ஓகே,
இமெயில் வந்து sales@pantech.a. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து நான் ஏற்கனவே இருக்க ஒர்க் ஃப்ளோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்டர்னலாகவும் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம், இல்லை இமெயில் அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து இமெயில் பண்ணுறது, இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுறது, இமீடியட்டாக லைக் அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புறது. இல்லை நீங்கள் ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு பாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் பாட்டை வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இது நம்ம கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே. கேன் வி வித்தவுட் விசிட்டிங் தி கம்பெனிஸ் நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்ற மாதிரி, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி. ஓகே. ஹவு டு மணி ஃப்ரீடம், you have to money freedom like financial freedom. Okay, how to financial freedom வந்து you have to create sources of income. Okay, how to create multiple sources of income. Okay, I have over 30 plus years as a graphic designer photographer throughout my career. I have privilege of working on a diverse range of projects. Okay, from branding and advertisement, digital media and print design. My experience has equipped me with a deep understanding. Okay. Okay, I'll connect with you. Okay. Okay. So both videos are useful as any videos for agency, real estate, small organic business and supermarket. Okay. See, real estate, small organic business and supermarket, that's all love to issue. Okay. Today mindset lesson. Okay. Sorry. Today mindset lesson. Okay. Nikki, prepare panla. Okay. I'll make it. I'll make it something. Okay. Digital coaching business introvert. Okay. Introvert. நான் கூட தான் introvert actually. புகழேந்தி like I'm also an introvert. Okay. It's just a reason which you give to yourself. Okay. FP budget or calculated per day night per day right, that then we need consistent customers to get the out profit right. Okay. FP budget calculated per day right, then we need consistent customers to get the profit right. Budget for single ads is not fixed right. Okay. Also calculated per day. Okay, then we need consistent customers to get the profit right. Okay, budget for single ad is ஆமாம். சரி ஆக்சுவலாக நாங்கள் எப்போயுமே நாங்கள் எப்போயுமே ஆக்சுவலாக பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டோம். எந்த இடத்துக்குமே பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். வேறு நாட் ஆட் டர்ன் அப் பண்ணிக்கிறோம். பட் வில் நெவர் ஃபிக்ஸ் அ பட்ஜெட் ஃபார் சேல்ஸ் ஆட்ஸ் அண்ட் லீட் கேம்பெயின்ஸ். எதுக்குமே ஈவன் ஃபார் ரீச் கேம்பெயின்ஸ் வி ஹவ் நெவர் ஃபிக்ஸ் அ பட்ஜெட் ஸோ ஃபார். கேம்பெயின் நாங்கள் ஆஃப் பண்ணிக்கிறோம். பட் வி ஹாவ் நெவர் ஃபிக்ஸ் அ பட்ஜெட். ஓகே ஓகே, தேங்க்யூ. What is mean by what is conversion in CRM? What is CRM? CRM is customer relationship management. Okay, இப்போ நான் growth flow ஒரு CRM actually. அதில் வந்து the CRM should have an option to integrate with conversion API. அது நிறைய CRMல இருக்காது ஆக்சுவலாக. ரொம்ப இந்த HubSpot, ஆக்டிவ் கேம்பெயின்ஸ், growth flow இந்த சில CRMல மட்டும்தான் ஆக்சுவலாக அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஃபேஸ்புக்கோட இன்டெகிரேட் பண்ணுற பாசிபிலிட்டி ஆக்சுவலாக. வாட் இஸ் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பீரியட்? வாட் இஃப் த ஆடியன்ஸ் அவங்களுக்கு நீ ஆட் காமிக்க முடியாது ஆக்சுவலாக. ஓகே, அந்த 90 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா you can't show them the ads. Yeah, it will work in Sri Lanka. Yes, then it will work in Sri Lanka. I'll get you back. Okay, it will work in Sri Lanka. What are the URL parameters that we saw yesterday? Campaign ID, name, source, content. Okay, campaign source ஆக்சுவலாக நான் உங்களுக்கு campaign ID அதில் பில்ட் யூஆர்எல் பேராமீட்டர்னா ஒன்று மட்டும் நம்ம எக்ஸ்டர்னல் ஆட் பண்ணிருக்கோம். campaign ID அவ்வளோதான். ஆட் செட் நேம் தேவை, ஆடோட இன்ஃபர்மேஷன் தேவை, ஆட் செட் நேம், ஆட்ஸ், கேம்பெயின் நேமு, அப்புறம் யூடியூப் சோர்ஸ், எஃபி ஆடா. ஏன்னா நம்ம கேம்பெயின் சோர்ஸ் வந்து யூடியூப்பில் இருப்போம், நம்ம கூகுள் ஆட்ஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணுவோம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எஃபி ஆட் சோர்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் கேம்பெயின் நேமு, ஆட்ஸ், கேம்பெயின் நேம், கேம்பெயின் ஐடி அவ்வளோதான். கேம்பெயின் நேம், கேம்பெயின் ஐடி, ஆட் செட் நேம், ஆட் செட் அவ்வளோ, ஆட்ஸ் அவ்வளோதான். யூடியூப் பேராமீட்டர். ஓகே. And marketing funnels for learning, Mohammed Fahim. Is there any free CRM tool for learning lead generation marketing funnels? Okay, for learning. For lead generation and making funnels, for lead generation free CRM like HubSpot you can try HubSpot. Okay, HubSpot funnels make பண்ண முடியுமான்னு தெரியல, but HubSpot CRM is free. Okay, what is sales funnel in digital marketing? Okay, நம்ம ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்க எல்லாமே சேல்ஸ் funnel தான். நீங்கள் எல்லா funnelம் கேட்டு கடைசியில் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, வாட் இஸ் சேல்ஸ் funnel இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, நம்ம இவ்வளோ நாள் பார்த்தது எல்லாமே ஃபனல் தான், ஃபனல் கான்செப்ட் இதுதான் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணாலுமே வி ஆர் எக்ஸ்பிளைன் தி ஃபனல் கான்செப்ட். ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் திருப்பி வந்து ஐ வாண்ட் டு பிகின் ஃப்ரம் டே 2 and day 3. ஓகே, டே 2 day 3 டைப்ஸ் ஆஃப் ஃபனல். நீங்கள் டே 2 வீடியோ பாருங்கள். நீங்கள் டே 2 வீடியோ நீங்கள் பார்க்கல நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் ஃபனல்ஸ் வந்து டே 3 நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் ஃபனல்ஸ் டே 3 நம்ம போட்டிருக்கோம். டே 2 வந்து டிராஃபிக் ஆக்சுவலாக. டே 3 வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபனல்ஸ்.
ஓகே, அந்த டே 3யோட வீடியோ நீங்கள் பாருங்கள். சேல்ஸ் ஃபனல்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா, எதுக்காக சேல்ஸ் ஃபனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறத வேலை தான் இந்த ஃபனலோட வேலை ஆக்சுவலாக. ஃபனல் அப்படின்றது என்னென்னா, லைக் நீங்கள் மேலே எந்த அளவுக்கு அதிகமாக வைக்கிறீங்களோ அது கீழே அந்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு கஸ்டமர் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் அதிகமாக வந்து கஸ்டமர்ஸ் அந்த டாப் ஆஃப் தி ஃபனலில் வந்து நீங்கள் மேலே அதிகமாக ஃபீட் பண்ணணும். ஓகே, இதை ஏன் சேல்ஸ் ஃபனல்னு சொல்கிறாங்கன்னா, லைக் வந்து இந்த ஃபனல்ன்ற ஒரு பையர்ஸ் ஜேர்னி ஆக்சுவலாக. ஏன்னா டக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்காது. இப்போ நீங்கள் வந்து லைக் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து அது இம்மீடியட் நடக்காது. ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ப்ராப்ளத்துக்கு என்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குன்றதை நான் பார்க்கணும். அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற விஷயத்தையும் நான் சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லணும். இந்த சொல்யூஷனுக்கு நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேமெண்ட்டை நான் காமிக்கணும் ஆக்சுவலாக. நான் சொல்லணும், அது நீங்கள் அக்ரி பண்ணணும். அதில் நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்ஷன் நான் ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணி ஃபைனலாக அந்த சொல்யூஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், எனக்கும் அந்த இது சர்வீஸ் அந்த பணம் கிடைக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, டிரான்சாக்ஷன் நடக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃபனல் ஆக்சுவலாக, சேல்ஸ் ஃபனல். ஓகே, உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா லைக் டைப்ஸ் ஆஃப் ஃபனல்ஸ் இருக்குது. சேல்ஸ் ஃபனல் என்னென்ன ஃபனல்ஸ் என்னென்ன வேலை இந்த ஜேர்னியை நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே, இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாகவே இமெயில் மார்க்கெட்டிங் ஃபனல் இருக்குது, வாட்ஸ்அப் ஃபனல் இருக்குது. ஓகே, எண்ட் ஆஃப் த டேல இட்ஸ் ஆல் பையர்ஸ் ஜேர்னி. அவேர்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க, ஃபைனலாக அவனை எப்படி டெசிஷன் எடுக்க வைக்கிறீங்க, எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, எப்படி திருப்பி நீங்கள் வந்து எகெயின் லாயலிஸ்ட்டாக எப்படி மாற்றுறீங்க, இந்த ஸ்டேஜஸ் தான் ஃபனல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். Like if you have any questions, put that on the Q&A form, else I'll take your permission to close the session. Okay, just type P for permission for closing the session. P for permission for closing the session. Okay, so thank you so much for your time. Have a great day. Okay, mindset lesson நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். Okay, thank you.